தாதாவாக வலம் வரும் கமல்ஹாசன் உடல் மொழியிலும் பேச்சிலும் மிரட்டியிருக்கிறார். இளமையான தோற்றத்தில் வரும்போது நாயகன் படத்தை நினைவு கூறுகிறார். மனைவியாக அபிராமி, காதலியாக த்ரிஷா என காதல் மன்னனாகவும் கலக்குகிறார். சண்டைக் காட்சிகளில் பொறி பறக்கிறது. ஆர்ப்பரிக்கும் நடிப்பை காட்டி சிம்பு அடடா சொல்ல வைக்கிறார். கமலுடன் அவர் வரும் காட்சிகள் அத்தனையும் ரசிக்கும்படியாக இருக்கிறது. கமல்ஹாசனை தீர்த்து கட்ட திட்டம் போடும்போது வில்லத்தனத்தால் பயமுறுத்துகிறார். த்ரிஷாவின் வனப்பான அழகு மனதைக் கொள்ளை அடிக்கிறது. கமல்ஹாசன் உடன் ரொமான்ஸ் செய்யும் காட்சிகளில் ரசிக்க வைக்கிறார். அபிராமி குடும்ப பாங்கான முகமாக வருகிறார். இரண்டாம் பாதியில் கலங்கடிக்கும் நடிப்பால் கைதட்டல் பெறுகிறார். போலீஸ் அதிகாரியாக வரும் அசோக் செல்வன், ஐஸ்வர்யா லட்சுமி, சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தி, ரவுடிகளாக வரும் நாசர், ஜோஜு ஜார்ஜ், சின்னி ஜெயந்த், வையாபுரி, வடிவுக்கரசி என அனைவருமே அவரது கதாபாத்திரங்களுக்கு சிறப்பு சேர்த்திருக்கிறார்கள். ரவி கே சந்திரனின் ஒளிப்பதிவு மிரட்டல் தருகிறது. கேமராவை 360 டிகிரியில் சுழற்சி வித்தை காட்டியுள்ளார். ஏ.ஆர். ரகுமானின் இசை படத்துக்கு பலம் சேர்க்கிறது. பின்னணி இசையும் பிரமாதம். முன்கூட்டியே கணிக்கக்கூடிய சில காட்சிகள் பலவீனம் என்றாலும் பரபரப்பான திரைக்கதை அதை மறக்கடிக்க செய்கிறது. கமல்ஹாசன் சிம்பு கூட்டணி நடிப்பு படத்தை தாங்கி பிடித்துள்ளது. வழக்கமான கேங்ஸ்டர் கதை என்றாலும் கமல்ஹாசன் என்ற ஆளுமையை சரியாக பயன்படுத்தி வித்தியாசமான கதைக்களத்தில் படத்தை நகர்த்தி மீண்டும் தனது முத்திரையை ஆழமாக பதித்துள்ளார் மணிரத்னம்.